இருக்க, சொன்னா கேட்க மாட்டேன். இங்க பாரு, நம்ம என்ன நம்ம வீட்லயே இருக்கோம்? சைக்கிள் நம்ம வீட்ல தானே இருக்கு. இது நம்ம ஆண்டி வீட்டுக்கு தானே வந்திருக்கோம். இங்க எங்க சைக்கிள் இருக்கு? இங்க வந்துட்டு சைக்கிள் வேணும்னா நான் என்ன பண்றது? இங்க பாரு மைனாக்குட்டி, இப்படி அழுதுட்டே இருந்தா அப்புறம் அம்மாக்கு கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். என்னடி ஆச்சு? காலையிலேயே தொடங்கிட்டீங்களா ரெண்டு பேரும்? சக்தி, தொடங்குனது நான் இல்ல, உங்க பொண்ணு தான். காலங்காத்தால எந்திரிச்சிட்டு சைக்கிள் வேணும்னு அழுதுகிட்டு இருக்கா. என்னது சைக்கிளா? ஐயோ ஆமா சக்தி, அங்க பக்கத்து வீட்ல ஒரு குட்டி பாப்பா இருக்கு. அந்த பாப்பா சைக்கிள் ஓட்டிட்டு இருந்துச்சு, அதை பார்த்துட்டா. அதுல இருந்து சைக்கிள் வேணும் வேணும்னு ஒரே அழுக. இங்க வந்துட்டு நம்ம சைக்கிளுக்கு எங்க போறது? அவ குழந்தை தானே, எதையாவது பார்த்தா அழுதுட்டு தான் இருப்பா. நீ தான் வேற எதாவது காமிச்சு சமாதானப்படுத்தணும். ஆமா ஆமா, அப்படியே வேற எதையாவது காமிச்சதும் அப்படியே சமாதானம் ஆகிற பொண்ணு தானே உங்க பொண்ணு. போங்க, அதெல்லாம் என்னால முடியல. நீங்க வேணா வேற எதையாவது காமிச்சு சமாதானம் பண்ணுங்க. கையல், அவதான் அழுதுகிட்டே இருக்கால. சரி ஒண்ணு பண்ண, அந்த குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் சைக்கிள் வாங்கி கூட, அவ ஓட்டட்டும். சரி, நீ என்ன பண்றது? வாங்கி தர. எல்லாம் இப்படி நல்லா அழுத அடம் பிடிச்சு வாங்கி பழகியாச்சு. ஆமா, சொல்றவ ரொம்ப ஒழுங்கு. ஆத்தாளு மகளும் ஒரே கணக்கு. எனக்கு வந்து வாச்சிருக்குதுங்க பாரு. மைனக்குட்டி, மெதுவா ஓட்டணும். சரி அச்சாண்டி. ஹாய் மைனா செல்லம், என்ன சைக்கிள் ஓட்டுறீங்களா? ஓஹோ, பைக்கா? சாரி செல்லம், அங்கிளுக்கு தெரியல. மைனக்குட்டியோட பைக்கு சூப்பரா இருக்கே. சூப்பரா இருக்கா? அப்போ டாக்டர் அங்கிளோட பைக்ல ஒரு ரவுண்ட் வரியா? நானும் உங்க ஐசாண்டிய கூட்டிட்டு போலான்னு தான் பாக்குறேன். வர மாட்டேங்கிறாங்களே. அப்படியா? மைனக்குட்டி சொல்லி ஐசாண்டி மட்டும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் மைனக்குட்டிக்கு பெரிய சாக்லேட் வாங்கி தருவேன் அங்கிள். மைனக்குட்டி, ஐசாண்டிக்கு டாக்டர் அங்கிள பிடிக்கல, அதனாலதான் டாக்டர் அங்கிள் கூட வர மாட்டேங்கிறாங்க. மைனக்குட்டிக்கு பிடிச்சிருக்கு, ஆனா ஐசாண்டிக்கு பிடிக்கலையே. தில்லு முள்ளு பண்ணல, ஆகத்து கித்து காட்டல, சீனி கீனு போடல, பல்பு கில்பு வாங்கல, கண்ணும் கண்ணும் பார்க்கல, நான் ஒன்ன விட்டு போகல, தொட்டு கிட்டு பேசல, நீ தொட்டா என்ன கேட்கல, பெட்டி கடையில் அடிக்கல, வெட்டி கதையும் பேசல, தம்மு கிம்மு அடிக்கல, பின்ன ஏண்டி என்ன பிடிக்கல, அழகு பொண்ணுங்க நாட்டுல நடந்து போகுது ரோட்டுல, எதையும் நானும் பார்க்கல, அது ஏனோ உனக்கு புரியல. First love நீதானே my baby, என்ன just நீயும் பார்க்கலனா why baby, best lover நான் தானே my baby, உன்னை ரெஸ்ட் இல்லாம காதலிப்பேன் நான். டாக்டர் சார், இங்க என்ன பண்றீங்க? அது வந்து சக்தியை பார்க்க வந்தேன். ஓ ஓகே ஓகே, ஏன் வெளியே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. அதான் வரேன்.
யாரோ சொன்னாங்க அங்க ஊருக்கு வந்தா அப்படி ரொமான்ஸ் பண்ணுவேன், இப்படி ரொமான்ஸ் பண்ணுவேன், அங்க கூட்டிட்டு போவேன், இங்க கூட்டிட்டு போவேன்னு. கடைசியில ஒண்ணுத்தையும் காணோம். சிரிடி சிரி, நல்லா சிரி. இங்க எங்கேயாவது வெளியே போலாம் வாடின்னு கூப்பிட்டா உடனே ஐயோ சக்தி கையிலையும் கூப்பிடுங்க, ஐயோ அவங்கள கூப்பிடுங்க, ஐயோ இவங்கள கூப்பிடுங்கன்னு ஊர்பட்ட பேரையெல்லாம் கூட கூட்டிட்டு வர வேண்டியது. அப்புறம் ரொமான்ஸ் பண்ணல நான் சொல்றேன். எங்கேயாவது தனியா வரியா? வீட்டுல இருக்கும்போது தான் அம்மா கூட, அம்மாச்சி கூட, அத்தை கூடன்னு எல்லாரு கூடயும் இருக்க. சரி வெளியே போகும்போதாவது தனியா வரியா? அதுவும் இல்ல. அப்புறம் எங்கிட்ட நான் ரொமான்ஸ் பண்றது? பண்ணணுமாமா, அதுதான் உங்க திறமை. எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியுமா? சொல்லிட்டல்ல, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நீ தான் ஐயோ அம்மாச்சி பாத்துருவாங்க, அம்மா பாத்துருவாங்கன்னு ஓடுவ. எனக்கெல்லாம் யார பார்த்து கவலை இல்லை தங்கம். இனி பாரு, இப்ப சொல்லிட்டல்ல, மவளை செத்தடி நீ. ஐயோ மாமா, சும்மா இருங்க மாமா. எல்லாரும் முன்னாடியும் மானத்தை வாங்கிடாதீங்க. நான் விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன இன்னொரு 4-5 நாள் இருப்போமா, அதுக்கப்புறம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரி, இங்க இப்படி நம்ம 2 பேரும் தனியா உட்காந்துருக்கிறத பார்த்தா யாராவது தப்பா நினைப்பாங்க. நான் போறேன். விடுங்க மாமா கைய. முடியாது மாமா விளையாடாதீங்க, விடுங்க, நான் போகணும். எங்க போற? கொஞ்ச நேரம் உட்காரு. மாமா ஏ இரு தங்கம், இப்ப போயிட்டா அப்புறம் திரும்ப உன் பக்கத்துல இப்படி உட்காரணும்னா ராத்திரி ஆகணும். ஐயோ மாமா, அதுக்குன்னு ஏற்கனவே நம்ம இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. போலாம் மாமா. அப்படின்னா ராத்திரி வரைக்கும் தாங்குற மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு போ. 2 அடி வேணா கொடுக்குறேன், போங்க மாமா. ஏய் என்னடி, முன்னாடியெல்லாம் கேட்காமையே கொடுப்ப, இப்ப கேட்டாலும் அடிப்பேங்கிற. போ தங்கம், வர வர உனக்கு என் மேல பாசமே இல்ல. ஏ கேடி பையா, இப்படி முகத்தை பாவமா வச்சே ஏமாத்திடுங்க. பாவமா இருக்குல்ல, அப்ப குடிடி. அமுதா, அத வந்துட்டு சித்தி. ஏய் நில்லடி. ச்சே, ஒரு 2 நிமிஷம் லேட்டா கூப்பிடக்கூடாதா? அப்ப அரவிந்த், ஐஸ்வர்யாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கதிர்கிட்ட பேசியிருந்தேன். அவங்க எல்லாருக்கும் சம்மதம்னு சொல்லிட்டாங்க. நான் உன்கிட்ட கேட்காம பேசிட்டேன். உனக்கு ஐஸ்வர்யாவை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் தானப்பா? மா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தாம்மா. சரி சரிப்பா. எங்க எப்பவும் போல கல்யாணத்தை பத்தி பேசும்போது இப்பெல்லாம் இன்னும் வேணான்னுட்டு சொல்லிடுவியோன்னு நினைச்சேன். ஆனா சம்மதம்னு சொல்லிட்டியே, அதுவே போதும்பா. ஆமா, அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு ஐஸ்வர்யா சம்மதிச்சிட்டாளா? அவளுக்கு சம்மதம் தான்ப்பா. கதிரும் அமுதாவும் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அது அவளுக்கும் சம்மதம்னு சொல்லிட்டாலாம். அதனால அவளுக்கும் உன்னை பிடிக்காமையா சம்மதம் சொல்லுவா? அவளுக்கெல்லாம் உன்னை பிடிச்சிருக்குப்பா. ஆனால் என்ன, இப்போ தானே அத்தையும் மாமாவும் இறந்தாங்க. இல்லைன்னா கூட இப்போ உடனே கல்யாணத்தை பேசி முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ அவங்களுக்கு 1 வருஷம் ஆகாமல் கல்யாணம் பண்ண முடியாது பத்தியா? அதனால் 1 வருஷத்துக்கு அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்புறம் சரி, அவங்க எல்லார்ட்டையும் சொல்லி எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்கன்னா உன்னை எப்படியாவது சொல்லி சம்மதிக்க வச்சிடலான்ட்டு தான் உங்ககிட்ட சொல்லாமையே பேசிட்டேன். ஆனால் நீ சம்மதிச்சிட்டியே, அதுவே போதும்ப்பா எனக்கு. நிச்சயம் எதுவும் பண்ண முடியலனாலும் அவங்க இங்கிருந்து போகிறதுக்குள்ள நமக்குள்ளேயே கொடுப்போம் எடுப்போம்னு சொல்லி பேசி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்குவோம். ஏ வா பூஜா குட்டி, என்ன ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா? நான் நேத்தே வந்துட்டேன். சித்தி இது யாரு? சித்தி நம்ம செல்லக்கிளியம்மா இருக்காங்கல்ல, அவங்க பேத்தி. அது செல்லுக்கிளி பேத்தியா? இம்பிட்டு பெரிய பிள்ளை ஆயிட்டியா அதுக்குள்ள? ஆமா சித்தி, இந்த வருஷம் 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கா. ஓ சரி சரி. எடி உன் பாட்டியும் நானும் அந்த காலத்து ஃப்ரெண்டுக. தெரியும் பாட்டி, பாட்டி சொன்னாங்க. அதான் உங்களை எல்லாம் பார்த்துட்டு வர சொன்னாங்க. அப்புறம் அத்தை புதுசா அக்காங்க குட்டி பாப்பாங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னு பாட்டி சொன்னாங்க. அவங்க எல்லாம் எங்க அத்தை? எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க. போ. சரி அத்தை. எடி இந்த பிள்ளையும் பாவம் மட்டி, சின்ன வயசுலயே அப்பனும் அத்தாலும் போயிட்டாவோ. பாவம்
செல்லிக்கிளி தான் இந்த பாடா பட்டு வளர்த்துச்சு. ஆமா சித்தி, பாவம் செல்லிக்கிளி அம்மா தான், அதுக்கும் வயசாயிட்டே வருதுல்ல. இப்போ இது 12ஆம் கிளாஸ் முடிச்சிட்டாலே, இதுக்கப்புறம் எப்படியாவது யார் கையிலையாவது பிடிச்சி கொடுத்துடணும்னு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதுன்னா இல்லைன்னா படிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுதோ தெரியல. ஆமா, இவரு 12ஆம் கிளாஸ் வரை படிக்க வச்சதே பெருசு. அவ பாவம் வயசான காலத்துல கூலி வேலைக்கும் வீட்டு வேலைக்கும் போய் தான் இந்த பிள்ளையவே பாவம் படிக்க வச்சா. இனி என்னத்த போய் படிக்க வைக்கிறது? அவளைதான் இனியெல்லாம் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கெட்டி கொடுக்கணும். இல்லைன்னா அவளுக்கு வயசாகும் தோறும் இவளை யாரு பாத்துக்குவா? ஆமா சித்தி, பாவம் இந்த பிள்ளை பட்ட கஷ்டத்துக்கும் செல்லிக்கிளி அம்மா பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல பையனா பார்த்து கிடைச்சிட்டா போதும். கிடைக்கட்டி அபிராமி. இந்த காலத்துல பயலுக்கு தான் பஞ்சம், பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் பஞ்சம். பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அது இது நல்ல கண்ணுக்கு அழகா மூக்கு மூலியமா தானே இருக்கா. நல்ல பயலுவெல்லாம் கிடைப்பாவ. நல்ல வேலை உள்ள பயலா பார்த்து கெட்டி கொடுக்கணும். ஆமா சித்தி. அப்புறம் சித்தி, நம்ம அரவிந்துக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு பேசியிருந்தோமே, கதிர்கிட்டையும் சொன்னேன். ஐஸ்வர்யாவும் சம்மதிச்சிட்டா, அரவிந்தும் சம்மதிச்சிட்டா. அதனால சரின்னு சொல்லி ஜோசியரை வர சொல்லியிருக்கேன். 2 பேர்த்துக்கும் நாள் பார்க்கணும்ல. நம்ம என்னதான் எல்லாரும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணாலும் இந்த நாளெல்லாம் பார்த்து பொறுத்தவரைக்கான பார்த்துட்டு பண்ணாதானே நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்காம நமக்கு பிடிச்சி போச்சுங்கிறதுக்காக பண்ணி வைக்கப்படாது. ஏன்னா பிள்ளைங்க நாலு கடைசியில பொருத்தம் இல்லாம போயிட்டுன்னா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அது இதுன்னு பிரச்சனை வந்து எதுக்கு? அதெல்லாம் வேணாம். 4 பார்த்து பொருத்தம் பார்த்து தான் பண்ணணும். சரி ஜோசியரை வர சொல்லியிருக்கியா? எப்ப வருவாவா? அதான் இப்போ வர சொல்லியிருக்கேன். அப்புறம் அரவிந்தோட ஜாதகம் என் கையில் இருக்கு. ஐஸ்வர்யாவோட ஜாதகம் இருக்கா சித்தி? அச்சோ, அவ ஜாதகம் இருக்குது. அது ஊர்ல இருக்கு. இங்க ஜாதகம் ஒண்ணும் இல்லையே. இப்ப என்ன செய்ய? சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேர், நாள், நட்சத்திரம் எல்லாம் சொன்னோம்னா, பிறந்த தேதி நேரம் எல்லாம் சொன்னால் அவரே எல்லாம் பார்த்து கணிச்சு சொல்லிடுவார். அது சரி, அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் பிறந்த தேதி நேரம் எல்லாம் அவளுக்கு தெரியும்ல. அதெல்லாம் எடுத்து குறிச்சு ஒரு பேப்பர்ல குறிச்சு வை. அப்ப அவகிட்ட கொடுத்தோம்னா அவர் கரெக்டா பார்த்து சொல்லிவிடுவாரு. சரிங்க சித்தி. சரி இருங்க, நான் அமுதா கிட்ட போய் அவளோட பேர், நாள், நட்சத்திரம் எல்லாம் எழுதி வாங்கிட்டு வரேன். போ அவர் வர்றதுக்குள்ள எல்லாம் எடுத்து வைப்போம். சாமி, பொண்ணு பையன் 2 பேரோட ஜாதகத்தையும் எழுதியிருக்கேன். 2 பேருக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க சாமி. இருங்கம்மா, சொல்லிடலாம். அம்மா, பொண்ணுக்கும் பையனுக்கும் பொருத்தம் நல்ல பிரமாதமா இருக்கு. ஐயோ, அப்படிங்களா சாமி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. பொறுங்கம்மா, பொருத்தம் 2 பேருக்கும் நல்லா தான் இருக்கு. ஆனா பொண்ணோட ஜாதகத்துல தாம்மா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஐயோ, என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, இந்த பொண்ணோட ஜாதகப்படி இந்த பொண்ணுக்கு 21 வயசு முடியறதுக்குள்ள இந்த பொண்ணோட கழுத்துல தாலி ஏறி இருந்திருக்கணும். அப்படி ஒருவேளை 21 வயசு முடியறதுக்குள்ள இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறதே ஆகாது. இந்த பொண்ணுக்கு கல்யாண யோகம்ங்கிறதே அதுக்கப்புறம் இல்லம்மா. ஐயோ, என்ன சாமி சொல்றீங்க? அவளுக்கு 21 வயசு முடியறதுக்கு இன்னும் 10 நாள் தானே இருக்கு. 10 நாளுக்கு அப்புறம் அவளுக்கு பிறந்த நாள் வரப்போகுது. அதுக்கப்புறம் 22 வயசு ஆயிடுமே. அப்படின்னா இன்னும் 10 நாள் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமா? ஐயோ, என்ன சொல்றீங்க சாமி? 10 நாள்ல கல்யாணம் பண்ணணுமா? அது எப்படி முடியும்? அது மட்டும் இல்லாம அவளோட அப்பனும் ஆத்தாலும் இறந்து இப்ப 2 மாசம் தானே ஆகுது. அதுக்குள்ள அவளுக்கு எப்படி சாமி கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இறந்து 40 நாளைக்கு மேல ஆகி போச்சுல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கலாம். ஆனா இப்போ இந்த 10 நாளைக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறதே ஆகாதுமா. அட கடவுளே, என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம்மா, நீங்க கல்யாணத்தை ஊரை கூட்டி பெருசா பண்ணாலும் சரி, இல்ல வீட்லயே வச்சு ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து கட்டினாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. ஆனா இன்னும் 10 நாளைக்குள்ள அந்த பொண்ணு கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறு ஏறியே ஆகணும். அப்படி ஏறலைன்னா அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில கல்யாணமே நடக்காதுமா. அப்ப நான் வரேம்மா. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.